ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். இன்னைக்கு சண்டே இல்லையா, குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் பொதுவாக சண்டே எடுக்க மாட்டோம், வெனஸ்டே தான் எடுப்போம். அதனால எங்கள் வீட்டில் வந்து இந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால சிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்க. அது வந்து நம்ம வெளியே லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுக்கறது காட்டிலும் வீட்டில் செஞ்சு கொடுக்கணுமேன்னு சொல்லி நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன். நல்லா சிப்ஸை உருளைக்கிழங்க நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேப்பரில் எடுத்து நல்லா ஈர போகிற அளவுக்கு காய வச்சு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணேன் சிஸ்டர். சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா முருகலாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சால்ட் தூவி மிளகா பொடியும் போட்டு கொடுத்தேன். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. லேஸ் பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வீட்லயே ஹெல்த்தியா செஞ்சு கொடுக்கறது உடம்புக்கும் நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது. வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சோன்னு சால்ட்டு கொஞ்சோன்னு மிளகா அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கி கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. இந்த சேனல் நிறைய பேர் லேடிஸ் தான் பார்க்குறீங்க, அதே மாதிரி அம்மா மாதிரி நிறைய பேர் பார்ப்பீங்க. அதனாலதான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வெளியே சாப்பிட்றத விட நம்மளே ஹெல்த்தியா செஞ்சு கொடுக்கறது இன்னும் குழந்தைங்களுக்கு நல்லதா இருக்கும். எல்லாம் என் குழந்தைங்க தான் கையை உள்ள விட்டு வீடியோவே எடுக்கிறாங்களா, அதனால அப்படி இருக்கு. ஓகே, இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அளவு பிளவுஸ் ஜாக்கெட்ல இருந்து கையை வச்சு வெட்டி காமிச்சு அதை எப்படி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் இன்னைக்கான வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கைப்பகுதியை எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க. 4ஆ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கார்னர்ல மொத கார்னர்ல வந்து பின் பக்கத்தை எடுங்க. 2வது இந்த சைடு கார்னர்ல 4ஆ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 கை 2 பக்கம் எடுக்கணும் இல்லையா, அதனால 4ஆ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரே மாதிரி சமமா இருக்கிறதுனால நான் அப்படியே ஒரு லைன் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். அலைன்மெண்ட் சரியில்லாம இருந்துச்சுன்னா இன்னொரு லைன் கொடுத்து அந்த அலைன்மெண்ட்டை சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அளவு பிளவுஸை எடுத்து அப்படியே இந்த இது மேல போட்டுக்கோங்க. நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு மேல போட்டிருக்கேன், நல்லா நோட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு மேல நான் கரெக்டா போட்டிருக்கேன் பிளவுஸை. கரெக்டா இது வந்து கொஞ்சம் இந்த துணின்றதுனால கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சி கரெக்டா மார்க் பண்ணுங்க. கரெக்டா நமக்கான ஷோல்டர்ல அந்த கை எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல கரெக்டான மார்க்கிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆம்கோல் கிட்ட எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். இந்த 2 மார்க்கிங் தாங்க நம்ம பிளவுஸை போட்டு எடுக்க போறோம். வேற எதுவுமே தேவையில்லை. 1/4 இன்ச்சு முன்னாடி தையலுக்கு இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கைப்பகுதி சிறப்பா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு இது நம்ம கரெக்டான அளவு, ஒரு இது தையலுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க, சுருக்கம் வராது உங்களுக்கு. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்டா நம்ம அந்த இடத்துல டாட்ல நான் எப்படி லைன் போட்டு வளைச்சு கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்க ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் வராது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெண்டிங் வரும்போது மேல இருந்து எத்தனை இன்ச் வைக்கணும் சிஸ்டர், கீழே இருந்து எத்தனை இன்ச் சிஸ்டர் வைக்கணும், அந்த மாதிரிலாம் டவுட் ஆகுது. அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கொடுத்துருங்க. கரெக்டா சென்டர் பார்ட்லயும் நம்ம தைக்க போற அந்த தையல்லையும் அர்க்காட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க கைப்பகுதியை வெட்டி எடுக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து லைனிங் கிளாத்து. இதை வந்து துணியிலையும் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கை எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதுன்ற வீடியோவை இதோட சேர்த்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லா அந்த சப்ஸ்கிரைபருக்காக எடிட்டிங் பண்ணி தான் நான் கைப்பகுதி வெட்டினதையும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணதையும் உங்களுக்காக காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்டீங்க, கை வந்து ஒரே மாதிரி சைட்ல அளவு நீங்க குறிக்கிறீங்க, அது ஒரே மாதிரி குறிக்கல சிஸ்டர், 3 அளவு எடுக்கணும். ஆமா, கண்டிப்பா 3 அளவு எடுக்கணும். நான் இல்லைன்னு சொல்லல. நாங்க அந்த இதுல கட் பண்ணும் போதே நம்ம அர்க்காட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணி கரெக்டா நான் லைன் போட்டிருப்பேன். நீங்க அந்த பழைய வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். கீழே மட்டும்தான் நான் அளக்க மாட்டேன் சிஸ்டர். நேரா லைன் கொடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் கீழே உள்ள பட்டிய அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பார்ப்பேன். அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கரெக்டான அளவு எதுன்னு சொல்லி குறிச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 பிளவுஸையும் எப்படி குடஞ்சி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கட் பண்ணிட்டீங்கன்னா 2வது நம்ம செய்ய வேண்டியது முக்கியமானது, கைப்பகுதியை குடஞ்சி எடுக்கணும். ஒல்லியா இருந்தாலும் சரி, ரொம்ப வெயிட்டா இருந்தாலும் சரி, கைப்பகுதியை குடஞ்சி எடுத்து கட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது. பின்பக்கத்துல செய்யக்கூடாது, முன்பக்கம் மட்டும்தாங்க குடஞ்சி எடுக்கணும். அதுவுமே ரொம்ப ஆழமா டீப்பா குடையக்கூடாதுங்க. குடஞ்சிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சாப்புல இருக்கும். நான் போடுற மாதிரி மைல்டா இங்க பாருங்க, கரெக்டா 1 இன்ச்சு கேப் விட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மைல்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு சின்னதா எஸ் ஷேப்ல
சின்னதா ஒரு எஸ் ஷேப்ல நான் டிராப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டிராப் பண்ணுங்கங்க. நீங்க வரையும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க அப்படி வரைஞ்சு வரைஞ்சு பழக்கமாகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுவே இன்னும் மெஷர்மென்ட்ல வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் நான் போடப்போற வீடியோஸ்லலாம் நான் மெஷர்மென்ட் குடுத்து அது எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்றத நானே உங்களுக்கு இன்ச் குடுத்து பண்றேன். இந்த மாதிரி நல்ல பக்கத்த கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், சாப்பீஸ் வச்சு ஒரு மார்க்கிங் குடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னா, அதுதான் கரெக்ட்டா நமக்கு முன் பக்கத்துக்கு வரணும். முன் பக்கத்துக்கு வராம அது பின் பக்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா, அந்த சைடு உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தப்பா போயிரும். அதனால அந்த மார்க்கிங் குடுத்துக்கோங்க. கரெக்ட்டா அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் வந்து முன் பக்கத்துல வருதா அப்படின்றத வச்சு பார்த்து கை ப்ளவுஸ வந்து ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த அந்த குடுத்திருக்கிற அந்த ஷோல்டரோட தையல் வந்து பின்பக்கமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா, முன்பக்கம் வைக்கிற மாரி வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் முன்னாடி இறங்கிக்கிட்டே வர மாதிரி உங்களுக்கு தெரியும். பின்பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இறங்கி வராது. கொஞ்சம் மேல ஸ்டிஃப்பா நிக்கிற மாதிரி இருக்கும். கை வந்து ஜாயின் பண்ணும்போது சென்டர்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்ன வரைக்குமே நான் சென்டர்ல இருந்து தாங்க கை ஜாயின் பண்றேன். ஏன்னா, எனக்கு வந்து சென்டர் பகுதி கரெக்ட்டா வந்துரும். அந்த என்ன ஒரு டிசைன் குடுத்திருந்தாலும் சரி, என்ன குடுத்திருந்தாலும் கைப்பகுதி கரெக்ட்டா அந்த டிசைன் வந்து கரெக்ட்டா வந்துரும். அதனால நீங்களும் அதே மாதிரி சென்டர்ல வச்சே ஆ உங்களுக்கு வந்து கரெக்ட்டா புடிங்க. நெறைய பேர் கைய வந்து உருட்டி அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அடிச்சீங்க அப்டின்னா, ஆ என்ன சொல்றது? கொஞ்சம் வெயிட் போட்டா பிரிச்சு விட முடியாது. கைய தனியா இது பண்ணி, கட் பண்ணி, வெட்டி எடுத்து அது கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும். இதுன்னா கொஞ்சம் வெயிட் போட்டா கூட நம்ம 1 இன்ச் பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ஒல்லி ஆயிட்டீங்கன்னா கூட 1 இன்ச் டைட் பண்ணிக்கலாம். அது நம்ம லேடீஸ்க்கு ஒல்லி ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி தான் நம்ம உடம்பு இருக்கும். ஆக்சுவலி நானும் அப்படிதான் இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சிங் குடுத்துக்கோங்க. ஆனா நெறைய பேர் ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஆகுறாங்க. பார்க்க ஆசையா இருக்கும். அடடா! நம்மளும் செஞ்சு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பட் நமக்கு இருக்கிற டைமிங்ல எங்க முடியுது? அதெல்லாம் விடுறதே இல்ல. ஒர்க்கு சரியா வருது. வெயிட் அதிகமா போடாத மாதிரி மட்டும் பார்த்துக்குவேன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கைக்கிட்ட வந்து நம்ம ப்ளவுஸ் போடுறப்ப ரொம்ப சுருக்கம் வராது. இந்த மாரி நீங்க குடஞ்சு கட் பண்ணீங்க அப்டின்னா. அதே மாதிரியே தான் இன்னொரு கையையும் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். கரெக்ட்டா முன் பக்கத்துல அந்த குடஞ்ச இடம் வந்து முன் பக்கத்துல வர்ற மாதிரி வச்சு சென்டர்ல இருந்து ஆரம்பிங்க. நெறைய சிஸ்டர்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க. ஆம்கோலோட அர்க்காத் பண்ணியும், அப்புறம் கைப்பகுதிய அர்க்காத் பண்ணியும் எனக்கு கரெக்ட்டா வச்சு காட்டுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் அடுத்து போடுற ப்ளவுஸ்ல வந்து இதெல்லாம் நான் வந்து முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோன்றதுனால உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க கேட்டதுக்கு தக்கன வீடியோ வந்து எடிட்டிங் குடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இனி அடுத்து நீங்க கேட்கிற டவுட்லாம் வந்து நான் வீடியோ இனிமேல் தான் எடுத்து எடிட்டிங் பண்ணணும். நான் எடிட்டிங் பண்ணி கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களோட டவுட்டையும் கிளியர் பண்ணுவேன். என்னோட சேனல மறக்காம லைக் பண்ணுங்க. புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா அந்த அர்க்காத் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம குடஞ்சு கட் பண்ணியிருக்கிறது வந்து முன்பக்கம் வர்ற மாதிரி வச்சு கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணுங்க. அப்பனா தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க எவ்ளோ இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுருக்கீங்களோ கரெக்ட்டா அந்த இன்ச்சுக்கு தையல் குடுத்துருங்க. இந்த லைனிங் வந்து அவங்களே சூஸ் பண்ணி குடுத்ததுனால, நான் அதே லைனிங்கே வச்சு அடிச்சேன். இல்லன்னா பிங்க் கலர், ரோஸ் கலர் குடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க வந்து என்கிட்ட இருக்கு சிஸ்டர். இத வேஸ்ட் ஆக்க வேணான்னு தோணுது. இத குடுங்க. இது குடுத்தா தெரியாதான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து துணி வந்து ப்ளவுஸோட துணி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுச்சு. தெரியல. அதனால தான் சரி குடுக்கலாம் சிஸ்டர்ன்னு சொல்லி நானே அதையே குடுத்துட்டேன் அவங்களுக்கு. இதே மாரி டபுள் ஸ்டிச்சிங் கை குடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்றப்ப அழகா இருக்கும். இப்ப இந்த ப்ளவுஸுக்குமே நான் அந்த இத மென்ஷன் பண்ற அளவுக்கு நான் தைக்கல. ஸ்ட்ரெய்ட் லைன் குடுத்து தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கையோட அளவு தாங்க நான் நோட் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நான் கட் பண்ணியிருக்க மெத்தட் படி நீங்க கட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்டின்னா, கையோட நீங்க அளவ நோட் பண்ணிட்டு, கரெக்ட்டா ஸ்கேல்ல ஒரு லைன் குடுத்தீங்கனாலே, அந்த ஆம்கோல் வந்து அவங்களோட ஆம்கோல் வந்து கரெக்ட்டா வந்துரும். அந்த கைப்பகுதியோட இதையும், அந்த ஆம்கோல் கிட்ட வர்ற அளவும் கரெக்ட்டா வந்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஐடியாவா என்ன தோணுச்சு அப்டின்னா, நம்ம வந்து ஒரு பீஸ வெட்டி மடக்கி அடிக்கிறத காட்டிலும் இப்டி குடுத்தா என்ன தோணுச்சு. இது ஒரு சின்ன ஐடியா தான். என்னதுன்னா, எல்லாத்தையுமே சமமா வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அந்த சைட்ல வந்து நெறைய பேருக்கு ப்ளவுஸ் வந்து பட்டு ப்ளவுஸ் அந்த மாரிலாம் பிசுறு போயிட்டே இருக்கும். ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? ஓவர்லாக் இல்ல. என்கிட்ட மிஷினே சாதா மிஷின் தான் இருக்கு. இதுல ஓவர்லாக் மிஷின் வேற நான் வாங்கணுமா? என்ட்ட அது கிடையாது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, நார்மலா ஓரத்துல பாருங்க, நல்ல பக்கத்த வச்சு தான் நான் ஒரு ஸ்டிச்சிங் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா ஓரத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் குடுத்துருக்கேன்.
அப்படியே ஒண்ணுக்கு மேல வச்சு. என்ன ப்ளவுஸ இப்படி தைக்கிறீங்களே சிஸ்டர் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது வந்து அந்த உள்ள பிசுறு உள்ள போறதுக்காக ஒரு ஸ்டிச்சிங் சிஸ்டர். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா. ஆல்ரெடி ஒரு மெத்தட் போட்டிருக்கேன். மடக்கி அடிப்பேன். இது வந்து இன்னொரு மெத்தடு. இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சு தச்சுட்டு, அத திருப்பிருவேன். திருப்பிட்டு, இப்ப நீங்க ப்ளவுஸுக்கான அளவ மார்க்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். பிசுறு இருக்காது. அழகா உங்களுக்கு அந்த சைடு வந்து ஃபினிஷிங்கா கிடைக்கும். உள்ள அந்த சைடு. அது நல்லா இருந்துச்சு. அவங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆ பரவால்ல சிஸ்டர். நீங்க வந்து ஓவர்லாக் போடாட்டாலும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு குடுக்குறீங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லி கஸ்டமர் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் உங்க கஸ்டமர சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட. இல்ல நார்மல் ப்ளவுஸுக்குன்னா அப்படி மடிச்சு அடிச்சா கூட அழகா இருந்துச்சு. அதுவும் அழகா இருக்கும். இதுவும் ஒரு சின்ன ட்ரை இந்த மாதிரி பண்ணி பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அழகா சைட்ல ஒரு லைன் குடுத்து மார்க் ஒரு குடுத்துட்டு அதுக்கப்புறமா துணிய திருப்பி அடிச்சு கரெக்டான மார்க்கிங் வச்சு தைக்கும்போது அந்த மார்க்கிங் உள்ள வந்துறதுனால இந்த துணி பிசுறு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு சூப்பரா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு பிளவுஸு. எப்பயுமே பட்டி கீழே உள்ள லைனை வந்து நான் குறிக்க மாட்டேன் சிஸ்டர்ஸ். கரெக்டா அந்த மார்க்கிங்ல வச்சு ஸ்கேல்ல வச்சு மேல இருந்து லைன் போட்டு டிராப் பண்ணிட்டோம் இல்லையா, டிராப் பண்ணிட்டு அதுக்கான லைனை கொடுத்துருவேன். கொடுத்துட்டு பிளவுஸை வச்சு அளந்து பார்ப்பேன். அளவு பிளவுஸ் வச்சு அதுல எவ்வளோ இன்ச்சு எக்ஸ்ட்ராவா இருக்கு கீழே உள்ள பகுதி, அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு பிளவுஸை வச்சே அளந்து காட்டி சொல்றேன். அதுக்காக திங்க் பண்ணல. நீங்க 3 டாட் பிடிக்க 3 இடத்துல நீங்க மார்க் பண்ணா நல்லா இருக்கும். மார்க் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். பட் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியே பழகிட்டேன்றதுனால எனக்கு இது ரொம்ப ஈஸி மெத்தடா தெரியுது. அதனால நான் இப்படியே 3 மார்க்கிங்லாம் பண்ண மாட்டேன். கை மட்டும்தான் மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு தான் கீழே உள்ள அளவை மட்டும் நோட் பண்ணுவேன். கீழே உள்ள அளவை மட்டும் அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பார்ப்பேன். துணி எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த தையலை வந்து கரெக்டாக திருப்பி இன்னொரு லைன் கொடுத்து ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிடுவேன். கரெக்டாக இருக்கும். பிளவுஸும் வந்து அவங்க திருப்பி வந்து கொடுக்காத அளவுக்கு சரியான கரெக்டான பர்ஃபெக்டான அளவுல இருக்கும் சிஸ்டர்ஸ். இந்த மாதிரி டைப் ஒரு லைன் போட்டுட்டு கரெக்டா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள பீஸ் வந்து நான் அளந்து பார்த்து கரெக்டான மெஷர்மெண்ட்கான கொடுப்பேன். கடைசியில 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா அந்த முதுகு பக்கம் நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டாட்ல வந்து கரெக்டா வந்து அமைஞ்சிருங்க. அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நான் சொல்றது புரியலைன்னா நெக்ஸ்ட் நான் அடுத்த வீடியோஸ்ல வந்து இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு அதை வச்சு காட்டி சொல்றேன். இப்ப சனி ஞாயிறு இல்லையா, குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க, மிஷின்லயே உட்கார முடியாது. அதனால கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ணல. இன்னும் மண்டேல இருந்து தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். நான் அப்ப வந்து கண்டிப்பா அந்த பீஸ் பிளவுஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டிச் பண்ண டைம் இல்லை. சனி ஞாயிறு மேக்ஸிமம் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க வீட்டுல இருப்பாங்க. அவங்கள கவனிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கும். மத்த நேரம் ஸ்கூலுக்கு போகும்போது சரியா இருக்கும். காலையில மட்டும் மிஷின்ல ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலா நம்ம ரொட்டீன் ஒர்க் தான். எனக்கு வீட்டு ஒர்க் அதிகமா இருக்கும். சரியா வந்துடும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோஸ்லயே நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேல் வச்சு கரெக்டான லைன் கொடுத்துக்கோங்க. அந்த லைன் தான் வந்து கரெக்டா இருக்கணும். அந்த சைட்ல வந்து கரெக்டா இருக்கே, கைப்பக்கம் சுருங்குதே அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. லைன் வந்து கரெக்டா இருக்கா, அது வந்து தையல் வந்து அழகா லைனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு சிலவங்க அங்கிட்டு இங்கிட்டு அலைன்மெண்ட் ஆகுற மாதிரி. பிகினர்ஸ்க்குலாம் ஸ்கேல் வச்சு போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா வரும். அது மேலேயே ஸ்டிச்சிங் கொடுக்குறப்ப சைடு ஸ்டிச்சிங் வந்து அழகா பர்ஃபெக்டா வரும். கரெக்டா ஆம்கோல் வந்துடும். அதுக்கப்புறம் நேரா ஜாயின் பண்ணி ஒரு லைன் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கீழே உள்ளதை வந்து அளவு பிளவுஸ் வச்சு அளந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுங்க. கழுத்து பீஸ்க்கு திருப்பி அடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அதே மாதிரி பானைக்கு வச்சா எப்படி அடிக்கலாம் அந்த மாதிரியும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்காக போடுறேன். சேனலை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அப்படின்னா நான் அடுத்தடுத்து போட போற இம்பார்ட்டன்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரியே தான் 3 ஸ்டிச்சிங் கொடுத்துருவேன் பிளவுஸ்க்கு சைட்ல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மடிப்பு வந்து உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ள வந்து பிசுறு இருக்காது. அந்த பிளவுஸோட பிசுறு எதுவுமே நமக்கு தட்டாது. நீட்டா அழகா இருக்கும் பார்க்க சைடு ஃபினிஷிங். அதனால இந்த மாதிரி லைனிங் பிளவுஸ்க்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு.
இது லைனிங் பிளவுஸுங்கிறதுனால நெக்கு வந்து நான் அப்படியே அடிச்சு திருப்பிடுவேன். அதனால வந்து தனியா துணி குடுத்து திருப்புற வேலை கிடையாது. இத லைனிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்ற வீடியோஸ்ல போட்டிருப்பேன். அது வந்து அப்படியே நம்ம பிளவுஸ வந்து அந்த லைனிங் துணிய குடுத்து அப்படியே திருப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து தனியா நெக் அடிக்கணுன்ற ஒரு ஒர்க் இருக்காது உங்களுக்கு. ரொம்ப வேலைப்பாடு வந்து கம்மியா இருக்கும். ஈஸியாவும் நம்ம ஃபினிஷிங் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேர் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்களோட சப்போர்ட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி என்னோட வீடியோஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. இதுலயும் அதே மாதிரியே அந்த பக்கம் சைடு அடிச்ச மாதிரியே இன்னொரு பக்கம் சைடையும் லெஃப்ட் சைடு அடிச்ச மாதிரியே ரைட் சைடையும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் குடுக்குறேன். ஆம்கோல் வந்து நெறைய பேர் ஸ்கேல் வச்சு இல்ல டேப் வச்சு ஆம்கோல் அப்படியே சுற்றளவெல்லாம் அளப்பீங்க. அந்த மாதிரிலாம் நான் அளந்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே மேல உள்ளது, கீழ உள்ளது மட்டும் தான் அளப்பேன். அந்த அர்காத்திங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பிளவுஸ் பண்ணும்போதே பிளவுஸ் மெஷர்மெண்ட்லயே 2 பக்கமும் மார்பு சுற்றளவு எவ்வளோ வரும்ன்றது அந்த இடத்த நோட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுதான் கரெக்ட்டான உங்களுக்கு ஆம்கோலோட இது. அது நம்ம பின்பக்க இதுல நம்ம அர்காத் பண்ணியிருப்போம். அந்த அர்காத்திங்க வச்சே தான் முன்பக்க அர்காத்திங்க்கும் அந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னொரு பிளவுஸ் வீடியோ போடுவேன். அந்த வீடியோல வந்து நான் அந்த அர்காத்திங் எங்க வருது, என்ன ஏதுன்ற டீட்டெயில நான் இன்னும் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கை ஒட்டு ஜாயின் பண்ணதுக்கெல்லாம் நெறைய பேரு ரொம்ப சப்போர்ட் குடுத்திருந்தீங்க. ரொம்ப உங்க சப்போர்ட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கும் நன்றி. இந்த பிளவுஸ் வந்து பர்ஃபெக்ட்டா வந்திருந்துச்சு. சைடு வந்து கரெக்ட்டா அழகா வந்திருந்துச்சு. கீழ இன்னும் மெயின் டாட் மட்டும் தான் அந்த பின்னாடி பேக் சைடு டாட் மட்டும் தான். அது அளவு பிளவுஸ் வச்சு அளந்து வச்சு பிடிச்சு அழகா குடுத்தாச்சு அவங்களுக்கு. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.